தவேக தொண்டர்களுக்கு விஜய் அழைப்பு விடுத்திருக்கிறார். வி சாலை என்னும் வெற்றி சாலையில் சந்திப்போம் என்றும் அவர் கூறியுள்ளார். தவேக தொண்டர்களுக்கு விஜய் அழைப்பு விடுத்திருக்கிறார். வி சாலை என்னும் வெற்றி சாலையில் சந்திப்போம் என தொண்டர்களுக்கு நடிகர் விஜய் அழைப்பு விடுத்திருக்கிறார். வி சாலை என்னும் வெற்றி சாலையில் சந்திப்போம் என தொண்டர்களுக்கு நடிகர் விஜய் அழைப்பு விடுத்திருக்கிறார். தவேக தொண்டர்களை தோழர்களே என குறிப்பிட்டு விஜய் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். வி சாலை என்னும் வெற்றி சாலையில் சந்திப்போம் என தொண்டர்களுக்கு அந்த அறிக்கையில் நடிகர் விஜய் அழைப்பு விடுத்திருக்கிறார். தவேக தொண்டர்களை தோழர்களே என்று குறிப்பிட்டு விஜய் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் விஷ்ணு. விஷ்ணு, தற்போது விஜய் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிக்கையின் முழுமையான விவரம் என்ன? தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநில மாநாடு என்பது அக்டோபர் 27 விக்கிரவாண்டியில் இருக்கக்கூடிய வி சாலையில் நடைபெற இருக்கிறது. அதற்கான அந்த அரங்கம் அமைக்கும் பணிக்கான அந்த பூஜை என்பது இன்று காலை நடைபெற்றது. இந்நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்களுக்கு தலைவர் விஜய் அவர்கள் தற்பொழுது முதல் கடிதத்தை அவர் எழுதியிருக்கிறார். இதில் பல்வேறு அறிவுரைகளை அவர் வழங்கியிருக்கிறார். குறிப்பாக இந்த மாநாடு எதற்காக என்பதையும் அதில் நாம் எப்படி செயல்பட வேண்டும் என்பதையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். நம் கழகத்தின் முதல் மாநில மாநாடு என்பது நம்முடைய அரசியல் கொள்கை பிரகடன மாநாடு. இன்னும் சரியாக சொல்ல வேண்டுமெனில் இது நம்முடைய கொள்கை திருவிழா, அதுவும் வெற்றி கொள்கை திருவிழா. இப்படி சொல்லும் போதே ஒரு எழுச்சி உணர்வு நம் நெஞ்சில் தொற்றிக் கொள்கிறது. இதுதான் தாய் மண்ணை நிஜமாக நேசிக்கும் அனைவருக்கும் இயல்பாக இருக்கிறது என குறிப்பிட்டிருக்கிறார். இந்த வேளையில் ஒன்றை மட்டும் அழுத்தமாக சொல்ல வேண்டும் என விரும்புகிறேன். அதை நாம் எப்போதும் ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் என ஒன்றை அழுத்தமாக குறிப்பிட்டிருக்கிறார். பொறுப்பான மனிதனைத்தான் குடும்பம் மதிக்கும், பொறுப்பான குடிமகனைத்தான் நாடு மதிக்கும், அதிலும் முன்னுதாரணமாக திகழும் மனிதர்களைத்தான் மக்கள் போற்றுவர். ஆகவே நம் கழகத்தினர் மூன்றாகவும் இருக்க வேண்டும் என்பதே எனது பெரும் விருப்பம் என அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மாநாட்டுக்கான ஏற்பாடுகள் தொடங்கி மாநாட்டில் பங்கேற்பது வரை நம் கழகத்தினர் ராணுவ கட்டுப்பாட்டுடன் இயங்குவர் என்பதை இந்த நாடும் நாட்டு மக்களும் உணர வேண்டும், நாம் உணர வைக்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது மாநாட்டிற்கு வரக்கூடிய தொண்டர்கள் எப்படி செயல்பட வேண்டும், எவ்வாறு ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும் என்பதனை அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். தொடர்ந்து இவர்களுக்கு அரசியல் என்றால் என்னவென்று தெரியுமா, மாநாடு என்றால் என்னவென்று தெரியுமா, களத்தில் தொடர்ச்சியாக நின்று வென்று காட்ட இயலுமா, இப்படி ஏகப்பட்ட கேள்விகளை நம்மீது வீசுவதில் அதீத விருப்பம் கொண்டவர்களாக சிலர் இருக்கிறார்கள். இந்த மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தி காட்டும் போதுதான் அவர்களுக்கு புரியும், தமிழக வெற்றி கழகம் ஏதோ பேருக்கு அரசியல் வந்த கட்சி அன்று, வீறு கொண்டு எழுந்து அரசியல் களத்தில் வெற்றி காண போகின்ற கட்சி என்பதை நாம் எடை போடுவோருக்கும் இனிமேல் புரிந்து கொள்வார்கள் என குறிப்பிட்டிருக்கிறார். மக்கள் இயக்கமாக இருந்த நாம் மக்களோடு மக்களாக நின்று களமாடி அரசியல் உரிமைகளை வென்றெடுக்க போகும் இயக்கமாக மாறிவிட்டோம். அரசியல் களப்பணிகள் வேறு, அதற்கான நடைமுறைகள் வேறு. ஆம், அரசியல் களத்தில் வேகமாக இருப்பது எவ்வளவு முக்கியமோ அதைவிட முக்கியம் விவேகமாக இருப்பது. மேலும் யதார்த்தமாக இருப்பதை விட எச்சரிக்கையுடன் களமாடுவது இன்னும் அவசியம் என தொடர்ந்து இந்த மாநாட்டு தொடர்பான அங்கு நடைபெற 27 நடைபெற இருக்கக்கூடிய அதில் தொண்டர்கள் கலந்து கொள்ள இருக்கக்கூடிய விஷயங்களை அவர் பட்டியலிட்டு தொண்டர்களுக்கு அறிவுரையாக தற்பொழுது வழங்கியிருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி விஷ்ணு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.